இந்த காலை வேளைக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள். இந்த நாளிலே உமது வேதத்தை அறிந்து கொள்ளும்படியாய் ரோமர் எழுதின புத்தகம் 4வது அதிகாரத்திலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமது வசனத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் ரோமர் 4வது அதிகாரத்தின் கடைசி பகுதியை, பிற்பகுதிகளை நாம் பார்க்கலாம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பானவர்களே, உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். ரோமர் 4வது அதிகாரம் எடுத்தாச்சா? அதிலே நேற்று 21வது வசனம் வரை பார்த்தோம். தேவனுடைய வாக்குத்தத்தங்களை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயத்தோடு நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அன்பானவர்களே, முதலாவது நம்பணும், விசுவாசிக்கணும்ல. கர்த்தர் சொன்ன வார்த்தையை முதலாவது நம்பணும். அந்த நம்பினதுக்கப்புறம் அதை அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். என் தேவன் வல்லமை உள்ளவர். அவர் எல்லாவற்றையும் நல்லா செஞ்சு கொடுப்பாரு. அவர்கிட்ட சொல்லிட்டா போதும், அவர்கிட்ட நம்ம காரியத்தை அறிக்கைட்டுட்டா போதும், அவர் கரெக்டாக எல்லாத்தையும் செஞ்சிருவார் சொல்லி அவர் வல்லவராயிருக்கிறார் என்று இன்னும் கொஞ்சம் நம்பணும். புரியுதா? முழு நம்பிக்கை அவர் மேல் வைக்கணும். அப்படி வைக்கும்போது அன்பானவர்களே, முழு நம்பிக்கையும் வைத்து அவரோடு கூட தேவனை மகிமைப்படுத்தணும். தேவனை என்ன செய்யணும்? மகிமைப்படுத்தணும். அதை அப்படியே நம்புறத அப்படியே சொல்லணும். விசுவாசிக்கிறத அப்படியே வாயினால் அறிக்கையிடணும். அப்படி செய்யணும். அப்படி செய்யும்போது தான் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த காரியமான இருந்தாலும் அது அப்படியே நடக்கும். அது என்ன காரியமாக இருக்கட்டுமே, விசுவாசிக்கணும். அதை நிறைவேற்ற வல்லமையாக இருக்கிறாருன்னு சொல்லி நம்பணும். அதை முழு நிச்சயத்தோடு நம்பி தேவனை மகிமைப்படுத்தணும். தேவனை மகிமைப்படுத்தும் போது நமக்குள்ள இன்னும் விசுவாசம் அதிகமாகும். நமக்குள்ள இன்னும் தைரியம் வரும். நிச்சயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ உங்களுக்கு தெரியணும், ஆண்டவரை நம்புறனால எந்த ஒரு தீமையும் நமக்கு வராது, எந்த ஆபத்தும் வராது. எத்தனையோ ஆபத்து வர்ற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் இப்படிலாம் நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா, இந்த 21வது வசனத்தின்படி நீங்கள் செயல்பட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஆபத்தும் இந்த உலகத்தில் வராது. ஆமை. ஏன்னா அவரை சொல்ல அதாவது அவர் தான் உன் மனசுலேருந்து அவரை சொல்கிற பற்றியா, ஆத்துமாவின் நங்கூரமே, அழிவில்லா பெட்டகமே, ஆத்துமாவின் நங்கூரமே, அழிவில்லா பெட்டகமே, நேற்றும் இன்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியின் கண்மாலையே, நேற்றும் இன்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியின் கண்மலையை தூதித்து தூதித்து புகழ்ந்து மகிழ்ந்து உம்மை நான் பாடுவேன். தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் ஏசையா, உம்மை அல்லோ பற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே. நிச்சயமாகவே ஆச்சரியப்படும் விதத்தில் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். சரி, ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. என்பது
அவனுக்காக மாத்திரம் அல்லாமல் நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது அவரை நம்பி, அவரை விசுவாசித்து, அவரை கனப்படுத்தி, அவரை மகிமைப்படுத்துறது அவனுக்கு நீதியாக இருக்குது. நமக்கும் அது நீதியாக எண்ணப்படுகிறது. ஒரு மனுஷனை பார்க்கும்போதே ஆண்டவர் அப்படியே களி கூறணும், அப்படியே களி கூறணும், சந்தோஷப்படணும். அப்போது அவனுடைய இவன் நீதிமான், இவன் பரிசுத்தவான், இவன் என் மேல் அன்புள்ளவன், என்னை விசுவாசிக்கிறவன், இவன் மேல் நான் பிரியமாக இருக்கேன், இப்படிலாம் அவர் நம்ம பேரை எழுதி நமக்கு பேருக்கு கீழாக இந்த கணக்கெல்லாம் வைக்கணும். புரியுது அவங்களுக்கு? அப்போது ஆண்டவரை அந்த அளவுக்கு நேசித்தாதான், ஆண்டவரோடு கூட நம்ம வாழ்ந்தாதான், ஆண்டவரை யார் என்ன சொன்னாலும் அவரை விட்டு விலகாமல் இருக்கிற ஒரு வாழ்க்கை தான். அப்போது ஆண்டவர் நம்ம குடித்து அவர் ஃபைலில் எழுதுவார். நம்ம பேரை சொல்கிறேன். இப்போ யாராவது ரீட் பண்ணாங்கன்னா, ஓ இவங்களை கிஃப்டடா, இவங்க இவ்வளவு நல்லவங்களா, இவங்க இப்படிப்பட்ட கேரக்டரா, நான் வேறு மாதிரிலாம் நினச்சேன், ஆனால் ஆண்டு இப்படிலாம் எழுதி வச்சிருக்கிறாரு. அப்போது உங்கள் பேரின் கீழாக ஆண்டவர் சந்தோஷப்படும்படியாய் உன் பேரில் நீதியை அவர் எழுதி வைக்கணும். ஆக்கின தீர்ப்பிலிருந்து இப்படிப்பட்ட மனுஷன் விலக்கி விடுவிக்கப்படுவான். இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும்போது ஆக்கின தீர்ப்பு நமக்கு வராது. அவருடைய விசுவாசத்தின் மூலமாக அவன் தேவனுடைய ஆவியினால் நீதிமானாக்கப்பட்டிருப்பான். அவர் இரத்தத்தினால் கழுவப்பட்டு தினம் ஆவியினால் நிரம்பி அவன் நீதிமானாக்கப்பட்டிருப்பான். அதனால தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரம் அல்லாமல் நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் விசுவாசம் அவருக்கு மட்டும் உள்ளது அல்ல, அது நாமளும் விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசிக்கும் போது எப்படி விசுவாசிக்கணும்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழும்பினவர், உயிரோடு வந்தவர் அப்படின்னு அவரை பற்றி சொல்லணும், அவரை விசுவாசிக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார், மனுஷனுடைய பாவத்துக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார், அது என்னுடைய பாவத்துக்காகவும் ஒப்பு கொடுக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி, அப்போது நீங்கள் அதை சொல்லும்போது நீங்களும் நீதிமானாக எண்ணப்படுவதற்கு, ஆபிரகாமை போல வாழ்வதற்கு மிகவும் உதவியாக இருக்கும். சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அதுக்கப்புறம் நாம் நீதிமானாக்கப்படுவதற்காக தான் எழுதப்பட்டார் என்பதை விசுவாசிக்கணும். இது அவரோடு முடிந்து போகிற ஒரு வாழ்வல்ல. வருங்கால சந்ததிக்கு ஆபிரகாம் ஒரு விசுவாச தகப்பன், சாராள் ஒரு விசுவாச தாய் என்பதை ஜனங்கள் அறிந்து அதன்படி வாழ்வதற்காக கர்த்தர் இப்படியாக வேதத்திலே நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம என்ன செய்யணும்? எல்லாவற்றையும் அறிக்கை செய்யணும். அப்புறம் 24வது வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை விசுவாசிக்கிற நமக்கு அப்படியே எண்ணப்படும். கர்த்தரை மரித்தோர்லேருந்து எழுப்பினாரு, உண்மைதான், அவர் உயிரோடு எழும்பிட்டாரு அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கிற நமக்கு நம்மளையும் எழுப்பிடுவார். நம்மளையும் இது முடியல, அது முடியல, என்னால் ஒன்றுமே முடியல, என் சரீரம் செத்து போயிட்டு, எனக்கு எல்லாமே ரொம்ப நெகட்டிவாக இருக்குது அப்படிங்கிறவங்கள இயேசு கிறிஸ்துவே உயிரோடு எழும்பிட்டாரு, அவரே 3 நாள் கழித்து எழும்பிட்டாரு. அப்போ என்னையும் எழுப்புவார். உன் உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி வரணும், ஒரு விசுவாசம் வரணும், ஒரு நம்பிக்கை வரணும். அதை நீதியாக எண்ணணும், ஆபிரகாமை மாதிரி. அதுதான் உன் உள்ளத்தில் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உருவாகணும். என் உள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே,
என்னை ரட்சித்தார், நான் ஆடி பாடுவேன். எவரும் அறியாரே, என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே, என் உள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே. என்னை ரட்சித்தார், நான் ஆடி பாடுவேன். எவரும் யாரே, என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. ஆமப்பா, ஆமப்பா. ரூபாலா ஷதரபா. இந்த பலவீனமான இந்த சரீரத்திற்கு, அதாவது மலட்டுத்தன்மையாயிருந்த அந்த சாராளின் கர்ப்பத்துக்கு அவர் உயிர் தருவார். அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிர் தெழுதலின் தேவனாயிருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்ப பண்ணினவர், எழுப்பி கொடுத்த தேவன். அவரை நான் விசுவாசிக்கிறேன். நானும் எல்லா காரியத்திலும் உயிர் பெறுவேன். அல்லேலூயா. என் தகப்பனேருடைய வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு இது ஒரு முற்படியாக இருக்கிறது. அடுத்த வசனம், அவர் தம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமானாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார். நாம நீதிமானா ஆவதற்காக அவர் எழுப்பப்பட்டிருக்கிறார். பாவிகளுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார். நீதிமானா நாம நீதிமானா மாறுறதுக்காக 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பப்பட்டார். அப்போ நாம் நீதிமான்களாக மாறியிருக்கோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம நீதிமானாக மாறியிருக்கோமா? அதாவது முழு மனதோடு தேவனுடைய செயலை ஏற்றிருக்கிறீங்களா? அதுக்கப்புறம் நாம் மட்டும் பாவ பிரச்சனைக்கு காரணம். இந்த உலகத்தில் உன் பாவத்துக்கு காரணம் யார்? உன்னை பாவம் செஞ்சது யார்? அப்படிலாம் கேட்க மாட்டார். பாவத்துக்கு உடன்பட்டதுனால நம்ம தான் பாவத்துக்கு காரணம். நம்ம வாழ்க்கை தான் காரணம், நம்ம செய்கை தான் காரணம், நம்ம பேச்சு தான் காரணம். அன்பானவர்களே, நாம் நீதிமானாக்கப்பட்டால் என்ன செய்வோம்? கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலில் நாமளும் என்டர் ஆவோம், நாமளும் பங்கு பெறுவோம். நம்ம நீதிமானாக்கப்படாமல் நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் இல்லாமல் நம்மளால் அந்த உயிர்த்தெழுதலில் போக முடியாது. அன்பன் தேவ சொன்னமே, பாவம் செஞ்சிட்டோம், ஓகே, அதுக்காக மனஸ்தாபப்படுறீங்களா? அந்த மனஸ்தாபம் இருக்குதா? அந்த மனஸ்தாபம் இருந்தால், ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேனே, கர்த்தர் என்னை மன்னிப்பாரா? என்னை நான் ஜெபிச்சா கேட்பாரா? ஆண்டவருடைய உதவி எனக்கு கிடைக்குமா? அன்பானவர்களே, ஏன் இப்படி சொல்கிறேன்னா, அதை உணர்ந்த பிறகு அதை கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்து அதை விட்டு அந்த பரிசுத்தத்தினால நம்ம சுத்திகரிக்கப்பட்டு நீதிமானாக மாற்றினாதான், பரிசுத்தமாக வாழ்ந்தாதான், உண்மை உள்ள ஜீவித்தை செய்தாதான், ஏசப்பாவுடைய பிள்ளைய ஆக 100% வாழ்ந்தாரோ, பாவத்தை விட்டு விலகி வந்தாதான் உயிர்த்தெழுதல் போது நீனும் உயிர்த்தெழப்படுவாய், உன்னுடைய சரீரமும் உயிர்த்தெழும். இது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அப்போ நீ எழுப்பப்படணும். அப்போ நம் ஆண்டவராகிய இரட்சகர் நிறைவேற்றி முடித்த பாவ செயல்களில் தேவன் முடிவில்லாத ஒரு மன நிறைவை வைத்திருக்கிறார். அவர் உனக்கு இறங்குகிறார். அவர் உனக்கு அற்புதம் செய்கிறார். நீதிமானாக்கப்படுவது ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில் அவனுக்கு நன்மை உண்டாகுதுன்னு அர்த்தம். பரிசுத்தமாக மாறுதுன்னா ஒரு நன்மை வரப்போகுதுன்னு அர்த்தம். அறிக்கை செய்து விட்டு
ஒழுக்ககரமாய் உண்மையா வாழ்ந்தா உனக்கு கர்த்தர் சீக்கிரம் அற்புதம் செய்ய போறான்னு அர்த்தம். நான் சொல்கிறேன், நீதிமானுடைய அடையாளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன் பணிக்காக தன்னை ஒப்பு கொடுப்பது, தன் காரியத்துக்காக தன்னை ஒப்பு கொடுப்பது, ஊழியத்திற்காக தன்னை ஒப்பு கொடுப்பது. அது அட்மின் வேலையாக எந்த வேலையாக இருந்தாலும் அந்த மானிட்டரில் இயேசுவின் நாமம் மட்டும்தான் மகிமைப்பட்டு கொண்டே இருக்கும் நீங்கள் செய்கிற வேலையில். அப்போது நீங்கள் நிச்சயமாய் சொல்லுகிறேன், நீதிமானாக்கப்பட்ட ஒரு விசுவாசியாய் நீங்கள் வாழ்ந்தால் கர்த்தர் நீதிமானாக்கிய உங்களை உண்மையாகவே அவருடைய பணியை உங்களுக்கு கட்டாயம் செய்து விடுவார். அவர் பணி செய்யப்படும். அல்லேலூயா. ரூபக சத்தனமா. நன்றி அப்பா, கிறிஸ்துவின் மூலமாக எனக்கு ஒரு நன்மை வரணும், ஏசப்பா மூலமாக ஒரு அற்புதம் நடக்கணும், அவர் நாமத்தை சொல்லி நான் துதிப்பேன், பாடுவேன், செபிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு வைராக்கியம் இருந்தால், கர்த்தாவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்திகராக விளங்கும். அவர் மூலமாக தேவனுடைய ஈவுகள் மனிதனை சென்றடையும். தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையில பரிசுத்தாவியானவர் வரணும். ரெண்டு பேரையும் ஒன்றா இணைக்கணும். அதனால தான் ஆண்டவர் அப்படியாய் நம்மளை பரிசுத்தப்படுத்தி நம்மளை அலங்கரித்து இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைத்து அந்த இருக்கிறத நமக்கு கொடுத்து நம்ம தேவையெல்லாம் சந்தித்து. உங்களுக்கு புரியுதா? அப்போது சுகவீனத்தில் கூட அந்த சமயத்தில் கூட கர்த்தர் நம்மளோடு கூட உதவி செய்து, எத்தனை போராட்டம் இருந்தாலும் அந்த போராட்டத்தில் உங்களை தனியாக விட்டுட்டு போகாமல் உங்கள் நடுவில் நின்று வெற்றி பெற்று உங்களை பலப்படுத்தி உங்களை தைரியப்படுத்திட்டு இருக்கிறாரே, அந்த தேவனை அறிக்கை செய்யணும், அந்த தேவனோடு கூட ஒப்புரவாகணும். நிச்சயமாய் நீங்கள் அப்படி செய்யும்போது தேவன் மகிமைப்படுவார். சரி, ரோமர் 5வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். ரோமர் 5வது அதிகாரம் 1வது வசனம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியினால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அன்பானவர்களே, விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டாச்சு. இப்போ அதுக்கப்புறம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனிடத்தில் சமாதானத்தை பெற வந்திருக்கிறோம். யார் வாழ்க்கையெல்லாம் சமாதானம் இல்லை, யார் வாழ்க்கையெல்லாம் நிம்மதி இல்லை, யாரெல்லாம் பிரச்சனையோடு வாழ்கிறீங்க? 3 கான்செப்ட் தான். இயேசு மரித்தோர்லேருந்து உயிர் தெழுந்துட்டார், என் பாவங்களுக்காக தன்னை ஒப்பு கொடுத்தார். நான் என்னை நீதிமானாக்கப்படுவதற்காக என்னை அவர் எழும்பியிருக்கார் உயிரோட, அவர் இன்றைக்கு ஜீவிக்கிறார். இப்படியாய் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதை சொல்லணும், இதை சொல்லணும். நீங்கள் சொல்லும்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு தெய்வ சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார். நம்ம 1வது வசனத்தில் இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறபடினால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்திலே சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். அந்த சமாதானம் இன்னைக்கு கிடைக்கணும். சமாதானம் அவரால் தரப்படியும், அவர்கிட்ட தான் அந்த சமாதானம் இருக்குது. 2வது வசனம், அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையிலே பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்றிருக்கிறோம், தெய்வ மகிமையை அடைவோம் என்ற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். விசுவாசத்தினால கிருபையை நீங்கள் பெற்றிருக்கிறீங்க. அந்த கிருபையை நீங்கள் யூஸ் பண்ணும்போது தேவனுடைய நாமம் மகிமைப்படும், தேவனுடைய நாமம் மகிமைப்படும். அப்போது நம்ம மேன்மை பாராட்டுறதுக்கு ஒன்று இருக்காது. நிறைய பேர் தன்னை பரிசுத்தப்படுத்திக்குவாங்க, தாங்க பரிசுத்தமாக வாழ்வாங்க. ஆனால் அந்த கிருபையை பயன்படுத்த மாட்டாங்க. அது ரொம்ப துக்ககரமான ஒரு காரியம். விசுவாசத்தினால நீ சமாதானம் பெறணும் அப்படின்னா நம் மீது அவருக்கு கோபம் எதுவும் இருக்கக்கூடாது. அப்பாவுக்கு நம்ம மீது கோபம் இருக்கக்கூடாது. நம்ம மீது அப்பாவுக்கு அன்பு மட்டும்தான் இருக்கணும். அப்போ நம்ம எந்த அளவுக்கு அவரை பிரியப்படுத்துகிறோம், எந்த அளவுக்கு அவரை சந்தோஷப்படுத்துகிறோம். அந்த 2வது வசனத்தில் தான், அதாவது விசுவாசத்தினால பெற்றுக்கொண்டா அது நிலைத்திருக்கும். ஏனாதானோன்னு பெற்றுக்கிட்டா
நானும் ஆண்டுகிட்ட வரேன், நானும் வேகம் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த விசுவாசம் இருக்கு, தெய்வ கிருபை இருக்காது. அப்படி இருந்தால் நம்ம நிலைத்திருக்க மாட்டோம். அதாவது தெய்வ மகிமையை நம்ம அடையணும். தேவனுடைய பிரசனத்தினால, அவர் வல்லமையினால் அந்த மகிமையை அடையணும். தேவ மேன்மையை அடையணும். தேவ மேன்மை அடைந்து நம்பிக்கையாக இருக்கணும். அல்லேலூயா. அந்த நம்பிக்கையினால் நம்ம மேன்மை பாராட்டுறோம். கர்த்தரையும் கூட இருக்கிறாரு. கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். அந்த நம்பிக்கை நம்மளோடு கூட இருக்கணும். 3வது வாசனம், அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்தோம். அதாவது இந்த உபத்திரவப்படுவது பொறுமையை கற்றுக் கொடுக்குது. உபத்திரவப்படும் போது நமக்கு ஹெல்ப்லெஸ் ஆயிடுவோம். யாருமே நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நல்லா நிந்திக்க சொன்னால் நிந்திப்பாங்க. உனக்கு நல்லா வேணும், நீ இப்படிலாம் இருந்திய, அதனால தான் அப்படின்னு சொல்லி நிந்திக்க சொன்னால் நிந்திப்பாங்க, ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. பாருங்கள், அப்படி ஹெல்ப் பண்ணும்போது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, நமக்கு உடனே எனக்கு ஆண்டவர் இருக்கிறாரு, ஆண்டுகிட்ட போகிறேன் அப்படின்னு ஆண்டவர் மேலே ஒரு நம்பிக்கை உண்டாகும். மனுஷன் நம்மளை வெறுக்கணும். மனுஷன் நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது. மனுஷனால் சில காரியம் நடைபெறக்கூடாது. நீ பொறுமையாக ஆண்டவர் பாதத்துக்கு வருவ. அப்படி வரும்போது ஆண்டவர் செய்வாருங்கிற நம்பிக்கை வரும். அந்த பிரச்சனத்தில் நிரம்பும்போது, ஆவியில் நிரம்பும்போது நம்ம மனசுக்குள்ளே ஒரு சமாதானம் வரும். ஒரு பொறுமையை காத்துக்கொள்ளுவோம். அதாவது ஆவிக்குரிய வளர்ச்சி அடைகிறோம். இதில் தான் ஆவிக்குரிய வளர்ச்சி வருகிறது. ஆவிக்குரிய வளர்ச்சியை கர்த்தர் கொடுப்பார். அப்போது ஏற்கனவே இந்த உபத்திரவத்தின் வழியாக போகிறவங்க தேவனை மேன்மை பாராட்டுங்க. நீங்கள் பார்த்துக்குவீங்க, நீங்கள் எல்லாவற்றையும் எனக்கு செய்வீங்க. இந்த உபத்திரவங்களுக்காக தேவனை துதிங்க, போற்றுங்க, அவருக்கு நன்றி சொல்லுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அப்போ தான் உங்களுக்குள்ளாக ஒரு அற்புதத்தை நீங்கள் பார்க்கலாம், ஒரு அதிசயத்தை நீங்கள் பார்க்கலாம். எப்போவுமே கர்த்தரை உபத்திரவத்தின் நேரத்தில் சரியாய் பிடித்து கொள்ள வேண்டும். 4வது வசனம், உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுங்கள். அவர் நாமத்தை சொல்லி மேன்மை பாட்டுங்க. நிரப்புங்கப்பா உங்கள் வல்லமையாலே, நிரப்புங்கப்பா உங்கள் அக்கினியாலே, நிரப்பிடுங்க என்னை, நிரப்பிடுங்க ஆவியாலே, நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்னை, நிரப்பிடுங்க அக்கினியாலே என்னை நிரப்பிடுங்க. தேங்க்யூ ஜீசஸ். நிழலை தொடுவோர் சுகத்தை பெறணும், கச்சையை தொடுவோர் அற்புதம் பெறணும். பேதுரு போல நிரப்பிடுங்க, பவுலை போல பயன்படுத்துங்க. நிச்சயமா நான் சொல்கிறேன், உபத்திரவத்தில் மேன்மை பாராட்டுங்க. அவர் அன்பை கேளுங்க, அவர் பரிசுத்தத்தை கேளுங்க, ஜெப ஜீவியத்தை கேளுங்க, அவருக்காக டைம் கொடுங்க. நிச்சயமா சொல்கிறேன், காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். ஒன்றுமே இல்லை, நான் பிரயோஜனற்றவன் அப்படி சொல்கிறதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரணும். உன் பாத்திரம் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருக்கணும். 4 பேருக்கு அந்த ஆவியின் வல்லமையை, அந்த திராட்சை ரசத்தை உனக்குள்ளே இருக்கிறத மொண்டு கொடுக்கணும், மொண்டு கொடுக்கணும். அப்படி செய்யும்போது தான் தேவன் வெற்றி சிறப்பார். நிச்சயமாய் சொல்லுகிறேன், நம்ம வாழ்க்கையில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்போம். அதாவது உபத்திரவத்தில் மேன்மை பாராட்டுங்க, முறுமுறுக்காதீங்க,
கோபப்படாதீங்க, டிப்ரெஷன் ஆகாதீங்க, நெகட்டிவாக பேசாதீங்க. நீங்கள் அப்படிலாம் செய்யும்போது தான் ஆண்டவர் மகிமைப்பட முடியும். 5வது வசனத்தை பார்த்துடலாம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடினால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. நான் என்னை பொறுத்தளவில் நான் ரொம்ப மேன்மை பாராட்டுறது ஏசப்பாவை மேன்மை பாராட்டுவேன். எனக்குள்ளே இருக்கிற ஹோலி ஸ்பிரிட் ஆனவரை ரொம்ப மேன்மை பாராட்டுவேன். எனக்குள்ளே வாழ்கிறல்ல, என் சரீரத்தை அவர் ஆலயமாக வைத்து வாழ்கிறாங்கல்ல, அப்போது அதற்காக நான் அவரை ரொம்ப மேன்மைப்படுத்துவேன். அந்த பரிசுத்த ஆவி என்னால் அந்த தேவன் மேலே ஒரு பயங்கர ஒரு அன்பு வந்து இறங்கும். தேவனுக்குள்ளே இருக்கிற அன்பு நமக்குள்ளே வரும். நம்ம இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியை பெற்ற ஜனமே, உன் இருதயத்துக்குள்ள ஒரு தெய்வ அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. தெய்வ அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. மறக்க வேண்டாம். அந்த அன்போடு கூட தான் நம்ம வாழணும். அப்படி வாழும்போது தான் அந்த இருதயத்தில் ஊற்றப்பட்ட தெய்வ அன்பு தான் அப்படியே நம்மளை என்ன செய்யணும்னா ஒரு நம்பிக்கையை கொண்டு வரும், ஒரு 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 ஃபெய்த்தை கொண்டு வரும். அந்த ஃபெய்த்தை கொண்டு வரும்போது அந்த நம்பிக்கை நம்ம கூட இருக்கிறபடினால், அந்த தேவன் நம்மளோடு கூட இருக்கிறபடினால் நம்மளை வெட்கப்படுத்தாது. ஒரு ஆவியும் உங்களை வெட்கப்படுத்த முடியாது. ஒரு பிரச்சனையும் உங்களை வெட்கப்படுத்த முடியாது. ஒரு அசுத்த ஆவியும் உங்களுக்கு விரோதமாக எழும்ப முடியாது. நீங்கள் தான் ரொம்ப தைரியமாக இருக்கணும். தைரியமாக கர்த்தரோடு கூட வாழணும். எல்லாரும் ஆண்டவருக்காய் ஒப்பு கொடுங்க. எல்லாரும்